அதிகமாக உண்ணுகின்ற போது 3 பேர் பட்டினியாகிறார்கள். ஒருவன் அதிகமாக உடுத்துகின்ற போது 9 பேர் நிர்வாணமாகிறார்கள். ஒருவன் 9 வீடு கட்டிக்கொள்ளும் போது 50 பேர் பாதையிலே படுக்கிறார்கள். தேவைக்கு அதிகமாக தேடிக்கொள்கிறவர்கள் அடுத்தவரின் பங்கை அபகரிக்கிறார்கள். இவர்களே வளமான பூமியில் வறுமையை உருவாக்குகிறார்கள். வறுமை வந்து வாட்டுகின்ற போது வலுத்தவன் திருடனாகிறான், வெறுத்தவன் மரணமாகிறான். வழிக்கிட வசதி கொண்டவள் விலையாகிறாய். இதற்கெல்லாம் வழியற்றவர்களோ உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறார். தர்மம் போடுங்க சாமி, ஐயாவே. அம்மா பசிக்குதுமா, பழத்திருந்தா போடுமா. அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ஏதாவது பழத்திருந்தா போடுமா. அம்மா பசிக்குதுமா. சாமி ஐயாவுக்கு நெலிகால மாறி போகுது, நெலிகால மாறி போகுது. சொல்லடி எக்கம்மா குறி, சொல்லடி எக்கம்மா. சாமி ஒரு பைசா தர்மம் போடுங்க சாமி. தர்மம் தலைகாகும், தமயத்தில் உயிர் காகும். ஐயா அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தான், தாயும் தந்தையில் உன்னை நினைத்தான். அம்மம்மா கை தட்டிங்க. சாமி தர்மம் போடுங்க சாமி. பசிக்குதுமா. 2 குழந்தைக்கு தாப்ப சாமி. அம்மா பசிக்குதுமா. இது அபயக்குரலா அபாயக்குரலா? நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு இன்சூரன்ஸ் 10,000 கிடைக்குது. காப்பாத்து. ஐயோ பணத்தை கொட்டி பங்களா கட்டி போட்டா வெளியில அடிக்காதாமே. நான் பூமு மாட்டுக்காரன் சாமி. ஜோடியா மாமியார் வீட்டுல தூங்குறத நினைப்பா. சாமி சாமி கலகுத்தாடி சாமி. சாமியில கலகுத்தாடிய நடிக்காங்க. அது பொய்யாதி சாமியா போயிடும் சாமியா. பாம்புக்கும் ஒரு புற்று, பறவைக்கும் ஒரு கூடு, பன்றிக்கும் ஒரு குடிசை. ஆனால் இந்த பஞ்சைகளுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மகமாயி தான
காலங்காத்தால பரதேசி பய முகத்துல முழிச்ச என்ன ஆகுமோ? அம்மா ஆயிடுச்சு. டேய் போடா, போய் சொல்லடா. தரித்திரம். ஐயா தர்மம் போடுங்க ஐயா. போடான்னா இங்கேயே வர்றானே. ஐயா ராத்திரி எல்லாம் முழு பட்னியா, பசி தாங்க முடியல. எனக்கு இங்க வலி தாங்க முடியல. வீட்டுக்குள்ளே வர்றியா? போடா. போமாட்டேன். டைகர். ஐயோமா ஐயோமா விடாதே, ஐயோ புடி. ஐயோ அப்பா ஐயோ ஐயோ ஏய், சரி. ஏய், கொல்லவரே, டைகர். அவன்டா. என்னப்பாச்சு? தர்மம் கேட்டதுக்கு நாய் அவுத்து விட்டான். ஏயா முதலாளி, நாய் அவுத்து விட்டு மனுஷனை கடி கொடுறியா? பொல்லாத மனுஷன். இவன் மூஞ்சில முடிச்சுட்டா எனக்கு தலையில அடிபட்டுச்சு. இந்த விலங்கா மூஞ்சிக்கு தண்டனை பட்டாது. ஓஹோ, விளங்கா மூஞ்சிங்கிறதுனால பிரபு தண்டனை கொடுத்தீங்களோ? நீ இவன் மூஞ்சில முழிச்சதுனால உனக்கு ஒரு இடத்துலதான் காயம். ஆனா இவன் ஓ மூஞ்சில முழிச்சதுனால பாவம் உடம்பெல்லாம் காயம். உங்க மகராசி எப்படி? உனக்கு என்ன தண்டனை தரலாம்? பிச்சைக்கார பசங்களா, பேச கத்துக்கிட்டீங்கடா. உங்கள்கிட்ட பேசியே எனக்கு பசிக்குதுடா. வெற்ற சாப்பாட்ட. இவனை சும்மா விடக்கூடாது. வேண்டாம் துரை, எதுக்கு வம்பு? வம்பு பண்ணாதான் ஏதாவது வழி பிறக்கும். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன்கை அல்லாதவர்க்கு இன்னைக்கு உடைச்சு பாத்துருவோம். வாங்கடா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்துட வேண்டியதுதான். தேவைக்கு அதிகமா வச்சிருக்கவன் திருட. ஒதுங்கி போறீங்களா? ஒழிச்சு கட்டவா? உங்களுக்காக சமையல் பண்ணி வச்சிருக்க, சாப்பிடுங்க. சொல்லுடா. சாக்கடை சாம்ராஜ்யம், சாக்கடை சாம்ராஜ்யம், சாக்கடை சாம்ராஜ்யம். இதுதான் நம்ம பிளான். இப்ப நான் சொன்னேன்ல, இது மாதிரி செஞ்சு பாத்திர வேண்டியதுதான். வாங்கடா. வேண்டாம் துரை, நான் சொல்றது கேளு. துரை துரை, காமாட்சி, பால்ல குங்குமப்பூ போட சொன்னியா? சொல்லிருக்கேங்க. தேவைக்கு அதிகமா வச்சிருக்கவன் திருட. ஒதுங்கி போறீங்களா? ஒழிச்சு கட்டவா? பிச்சைக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு இருக்கா, உலக்கிறா. பிடிக்க அடிக்கிறா. ஹலோ, இந்த வெட்டிக்கு. போலீஸ் ஸ்டேஷனா? நான் மந்திர விலாசம் பேசுறேங்க. இங்க பிச்சைக்காரங்க வந்து ஒரே அட்டகாசம் பண்றாங்க. என்கிட்ட விளையாட, டாய். தான் அதே வீடுதான். ஏய், ஆளையில இருக்கியா? ஒரு கூட்டமே விட்டுட்டீங்க. போதுண்டாப்பா. தொட பேச்ச கேட்டு அடி வாங்கினதான் மிச்சம். நாகம் சீரலாம், மண்புழு சீரலாமா? நாமெல்லாம் மண்புழு இல்ல, மலைப்பாம்பு. சரியா சுத்தி வளைச்சுக்கிட்டா அந்த மாளிகை வாசிங்களோட மென்னிய இருக்கிடலாம். இந்த தடவை கூட்டம் கொஞ்சம் குறைவா போச்சு. எச்சில் காக்கா எவ்வளவுதான் கூடினாலும் என்ன பண்ணிட முடியும்? ஹிச்சுக்காக்கு ஹிச்சுக்காக்குன்னு ஒரு வெள்ளைக்காரன் பேர்ட்ஸ்ங்கிற ஒரு படம் எடுத்தான். அதுல எச்சில் காக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து படு பயங்கரமான கொலைங்களாம் செய்யுது. அது மாதிரி இந்த நாட்டுல இருக்கிற எல்லா எச்சில் காக்கா ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? நாமெல்லாம் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நாட்டுல இருக்க போலீஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்குமா? போலீஸ் என்ன, ராணுவமே வரட்டும். அவங்க எண்ணிக்கையை விட நம்ம ஜனத்தொகை பல கோடி அதிகம். என்னப்பா வீட்டுக்குள்ளே பூந்துட்டீங்களாமே? வேற ஒண்ணும் இல்ல சாரு, வெளியில இருந்தா கேட்டோம், பதில் இல்ல. சரி உள்ளே போய் பாத்துடுவோமேன்னு போனோம், அவ்வளவுதான் சார். உங்களை வீதியில அலைய விடுறதே தப்பு, வீட்டுக்குள்ள வேற போறீங்களா? போய்
கூட்டம் சேரட்டும், அப்புறம் நான் கூவி காட்டுறேன். அட பாவி, செல்லாத காசு கொடுத்து ஏமாத்திட்டு போறாயா. யோ யோ, அந்த ஆளை கொஞ்சம் பிடியா. யோ பிடியா. உழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா பிச்சை எடுக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இது தப்புதாம்மா. நான் பிச்சைதான் கேக்குறேன், ஆனா பிச்சை எவனும் இந்த பாத்திரத்துல போட மாட்டேங்கிறானே. ராஜாத்தியும் தெருவுல தான் இருக்கா, இருந்தாலும் அவ எவ்வளவு உறுதியா இருக்கா. அதனாலதான் நான் அவளை தேடுறேன். ராஜாத்தி, ராஜாத்தி, வாடா ராசா, தொழிலுக்கு போலாம். தப்பா ராஜாத்தி, இன்னைக்கு 2 ரூபாய் 50 பைசா கொடுத்துடணும். ஐயோ, 2 ரூபாய் கொடுக்கறதுக்கே கஷ்டமா இருக்கே. இன்னைக்கு நல்லாவே அழுவான், காலையில இருந்து பால் கொடுக்கல. பிச்சையும் நிறைய கிடைக்கும், போயிட்டு வா. பிச்சைக்காக பட்னி போட்டிருக்கீங்களா? நீ வாடா ராசா, நான் வாங்கி தரேன். ஐயா ஐயா, பச்சை குழந்தையா, பசியால அழுவுது, பால் வாங்கி கொடுக்கணும், காசு கொடுங்கய்யா. ஐயா ஐயா. அம்மா, காசு கொடுங்கம்மா, நல்லா இருக்கணுமா. ஐயா, என்ன கேட்காம போறிய? இந்த வச்சுக்க. இது பச்சை நோட்டு, நான் பிச்சை தான் கேக்குறேன். முறுக்கு முறுக்கு சாப்பிடு. ஐயோ, பீச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு வேர்க்குது, புழுக்கமா இல்ல? இரு இரு. சிச்சி, வர வர இந்த பிச்சைக்கார பசங்க பீச்சே நாசப்படுத்துறானுல. ஏன் சாமி, பீச்ச நாங்க நாசப்படுத்துறோமா இல்ல நீங்க நாசப்படுத்துறீங்களா? பேத்தி வயசு இருக்காது, அதுகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? அதான் பேசாதப்பா. இந்த இத வாங்கிக்கிட்டு இடத்த காலி பண்ணு, போப்பா. ஒரு ரூபாய் தானே, பரவாயில்ல. தண்டமா தர்மமா 2 ஒண்ணுதான்ப்பா, போப்பா. போய உனக்கெல்லாம் இப்ப ஒன்னாதான் தெரியும். நேத்து ராத்திரி வந்தவன் இன்னைக்கு வருவானே. பாவம் பைத்தியக்கார. ஐயோ பாவம் நினைக்காம ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லாம் மனுஷங்களா? போங்க. யோ, நான் கூட படுத்துக்கிட்டுமா? தப்பா நினைக்காதயா, நான் தனியா படுத்திருந்தா ஒருத்த வந்து என்ன தொந்தரவு பண்றாயா. நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நான் மட்டும் தொந்தரவு பண்ண மாட்டேனா? நீ எவ்வளவு நம்பிக்கையான ஆளு நான் நேர்லயே பார்த்தேனே. ஏன் இப்படி நடுங்குற? என்னால பசி தாங்க முடியும், குளிர தாங்க முடியாது. பாவம், இருந்த போர்வே அந்த பொண்ணுக்கு போத்திட்ட. போர்வை குளிர விட மானத்துக்கு தான் முதல்ல தேவை. நான் படுக்கிற இடம் கனகனப்பா இருக்கும், குளிராது. அங்க வேணா போலாமா? சரி வா, எனக்கு ஒரே நடுக்கமா இருக்கு.
எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அப்பா செத்து போயிட்டாரு. என் கூட பிறந்தவங்க 4 தங்கச்சிங்க. இத்தனை பேரையும் காப்பாத்த முடியாத எங்க அம்மா 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 என்னை விட்டுடுன்னு கதற கதற எல்லாரையும் கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அம்மாவோடயே போயிருந்தா எனக்கு இந்த கஷ்டம் இல்லை. அனாதை விடுதிக்கு போக வேண்டியதானே? மனு போட்டிருக்கேன். முகம் பார்த்து படுக்கிறது தான் உறவு. முதுகு பார்த்து படுத்தா அது வெறும் துறவு. இப்ப மட்டும் இந்த பாக்குறது முதுகு தானே. அப்படியா? எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம் பாக்குறேன். கண்ணாரண்ண சாசாத்தியா வா வா. என்ன முக்காடு? ஓஹோ, நீங்க பார்த்துதான் படம் போடுறீங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல நான் பார்க்காம தான் போடுறேன்னு காட்டுறதுக்காக தான் முக்காடா? அதுக்கு இல்லம்மா, காலங்காத்தால மூத்திரம் முழிக்கிறமேன்னு பல பேர் வருத்தப்படுவாங்க. நம்மால பிரத்தியாருக்கு எதுக்கு தொல்ல? அது என்னமோண்ணே, எனக்கு என்னமோ காத்தால உங்க முகத்துல முழிச்சாதான் 4 காசு கிடைக்கும். வரேனே. வாமா. படம் ரொம்ப அழகாதான் இருக்கு. ஏயா, நிஜமாக உனக்கு பார்வை இல்லையா? ஐயா, உங்களுக்கு 2 கண்ணு, எனக்கு 10 கண்ணு. 10 கண்ணா? 10 விரலும் 10 கண்ணு. சரிதான், பாரி ராவண. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா. படத்தை பார்த்தேன். கிராம முன்சிப்பு நல்லா தான் ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் கொடுத்திருக்காரு. பட் வாட் கேன் ஐ டு? இங்க காலியா இருக்கிறது ஒரே ஒரு பியூன் வேலை. அதுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க தெரியுமா? பிஏ படிச்சவன் 150, பியூசி 1500, எஸ்எஸ்எல்சி 5000. இதுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? 4 மந்திரி, 60 எம்பி, 150 எம்எல்ஏ. அதை தவிர இந்த கவுன்சிலர் எல்லாம் வேற இருக்கு. அந்த கணக்கு நான் இன்னும் பார்க்கல. இப்ப நான் சொன்ன கணக்குல நீ எந்த இடத்துல இருக்க தெரியுமா? ஏதோ எனக்கு இறக்க குணம் இருக்கிறனால வேணும்னா உனக்காக ஒண்ணு பண்ணலாம். என்ன சார்? அறிவுரைதான். இத பாரு, இனிமேல இந்த மாதிரி ஆபீஸ்கள்ல வேலை தேடுறத விட்டுட்டு ஏதாவது கைத்தொழில் செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ணி பாரு. ஒண்ணும் கிடைக்காது போல் இருக்க. ஏய் இல்லையா, இறங்கடா சுமையா, இறக்கடா, ஏயா இவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கேயா போச்சு? சுமக்கிறதுக்குன்னு நாங்க இருக்கோம்ல. ஏயா பொழப்ப நாங்க கெடுக்கிறோமா? வேணும்னா நீங்களே தூக்கிட்டு வாங்க. வீதியில போற பயெல்லாம் நம்ம வேலையை எடுத்துக்கிட்டா நாம எங்கடா போறது? நான் புள்ளி விவரம் எடுக்க வந்திருக்கேன். இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? அதுங்க பெரியவரு, 4 பசங்க, ஒரு பொண்ணு, எங்க அம்மா, இந்த குழந்தை. இல்ல சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேரு? சம்பாதிக்கிறவங்க ஒருத்தர் தாங்க. யாரு, ஐயாவா? இல்லீங்க, இந்த குழந்தை. குழந்தையா? நான் வரேங்க. ஐயா நான் வரேங்க. யோ, என்னையா பகல்லையே தூங்குற?
நீ ராத்திரில தானே தேடி வருவ, இன்னைக்கு என்ன பகல்ல வந்துட்ட? வேலை முடிஞ்சு போச்சு வந்துட்டேன். கேட்கணும்னு நினைச்சேன், நீ என்ன வேலை பாக்குற? வேலையா? இறக்க பரிசோதனை பண்ற வேலை பாக்குறேன். ரத்த பரிசோதனை கேள்விப்பட்டிருக்கேன். ஊர்ல எத்தனை பேருக்கு இறக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலதிகாரி எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை. யோ, பிச்சை எடுக்கிறையா? என்னையா இங்க வந்து உட்கார்ந்துட்ட? எச்சில் வாங்கி சாப்பிடுறது ஒரு பொழப்பா? எங்கேயாவது வீட்டுல 10 தேய்ச்சி போய்க்கலாமே. பத்து தேய்ச்சேனே. குளி, நல்ல குளி, முதலாளி, நல்ல குளி. நான் காலையில குளிச்சிட்டேன் முதலாளி. காலையில அழுக்கு போக குளிச்ச, இப்ப ஆசை போக குளி. குளி முதலாளி, குளி. விடுங்க முதலாளி. ஒரு இடத்துல அப்படின்னா இன்னொரு இடத்தை தேட வேண்டியது தானே? எத்தனையோ இடம் தேடினேன். இப்படி கெட்டு போன வேலைக்காரியா வாழறதை விட கெடாத பிச்சைக்காரியா இருந்துடலான்னுதான் தெருவுக்கு வந்து. யோ, எனக்காக அழறியா? பார்வை இல்லாதப்பவே இப்படி வரையறிய, இன்னும் பார்வை இருந்திருந்தா? வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? உமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? காதில் சொன்னாயே ஹோய் ஹோய் காதல் சங்கீதம் ஹோய் ஹோய். காதில் சொன்னாயே ஹோய் ஹோய் காதல் சங்கீதம் ஹோய் ஹோய். கண்வாசலில் உன் வாசமோ, கண்வாசலில் உன் வாசமோ. உமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? என்னையா அது? மகாலட்சுமி கையில கோடாலி அறிவாளம், கொலகார லட்சுமி. நல்லா இருக்கியா வேடிக்கை? என்னையா இது? நல்லா இருக்கையா? என்னையா ஏப்பம் பலமா இருக்கு? பசியா? இல்லையே. ஏன் புளிச்சேப்பமா இருக்க கூடாது? ஏப்பத்தை பத்தி என்கிட்டயே சொல்றியா? கிடைக்கிற நேரத்துல ஒட்டகம் மாதிரி வயிற்ற ரொப்பிக்குவோம், கிடைக்கலையா கருவாடு மாதிரி காஞ்சும் கிடப்போம். 2 ஏப்பமும் எங்களுக்கு தெரியும். எச்சில் சொத்தை நான் சாப்பிடுறா. என் உயிர் போனாலும் சரி, நான் எச்சில தொட மாட்டேன், பிச்சை எடுக்க மாட்டேன். உங்க சமூகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அடடே, சமூகம் என்னது ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு இங்க சமூக கூட்டம் இருக்கு. சமூக கூட்டமா? ஆமாயா, பிச்சைக்காரங்க சமூகம். அது பரந்த சாம்ராஜ்யமாச்சே. ஒரு நாள் கூட்டத்துக்கு போகலன்னா பிரஜா உரிமை போயிடும். நான் போய் ஆஜர் போட்டு வரேன். கொலகாரம் பேட்டை, ஜாஃபர் கான் பேட்டை, கொருக்கு பேட்டை, எல்லா பேட்டையிலயும் கூட்டம் ஒழுங்கா நடக்குது. இங்க ஏன் பேட்டையில மட்டும்தான் கூட்டத்துக்கு யாரும் வரதில்ல? கூட்டம் ஒழுங்கா நடக்கிறதும் இல்ல. இப்படியே போனா பிரச்சனை எல்லாம் எப்படி தெரியும்? என்ன பூம் பூம்? தொர சொல்றதும் சரிதான். நேத்து நம்ம வேட்டைக்குள்ள அடுத்த வேட்டை மாட்டுக்காரன் 4 வீடு தள்ளி அத்துமீறி வந்துட்டான். என்னடா இது அக்கிரமமா இருக்கேன்னு கேட்டா, உங்க வேட்டைக்காரன் தான் தொழிலே கெடுக்கிறாங்கன்னு சொல்றான். அவன் சொல்றதும் சரிதான். நம்ம ஆளுங்களுக்கு தொழில பண்ண தெரியல. வந்துட்டியாடா? பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி சிலர் ஏமாத்துறதுனாலதான் எல்லாருக்கும் கெட்ட பேரு.
ஏண்டா நம்ம நிலையே எல்லாரும் பார்த்து இறக்கப்படுற நிலை தானே, அதுல போய் நீ இந்த மாதிரி கேக்குற? நீ உண்மையை சொல்லி கேட்க வேண்டியதானடா. இப்படி வேஷம் போட்டு கூத்தாடினா கூட வசதியா இருக்கிறவன் தரமாட்டேங்கிறானே. அது சரி, வசதியானவங்க கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. எடுத்து உடப்பண்டாரா. ஈர்ங்கை விதிரார் கயவர், கொடியுடைக்கும் கூங்கை அல்லாதவர்க்கு. என்ன அழகா சொல்லியிருக்காரு. எனக்கு புரியல, உனக்கு? எச்சில் கையால காக்காய கூட ஓட்டாத இரக்கமில்லாத பாவி இருக்கானே, அவனை கையை இப்படி சம்மட்டி மாதிரி மடக்கிக்கிட்டு தாடையில ஓங்கி ஒரு குத்து குத்துனாதான் கொடுப்பான்னு சொல்றாரு. ஆனா நம்ம கிட்ட அப்படி பண்றதுக்கு போதுமான பலம் இல்லையே. என்ன துரை அப்படி சொல்லிட்ட, பலமே இல்லைன்னு? புள்ளி விவர கணக்கு தெரியுமா உனக்கு? வறுமையின் கோட்டுக்கு கீழே 45 கோடி பேர் இருக்காங்களாம். கோட்டுக்கு கீழன்னா என்ன? இந்த கோட்டுக்கு கீழையா? வறுமையின் கோட்டுக்கு கீழே எல்லாம் நம்ம சமூகம்தான். ஆனா ஒரு வித்தியாசம், அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க பிச்சைக்காரங்க, வெளியில வர்றதுக்கு வெக்கம், வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது சரி, அவங்க எடுத்த புள்ளி விவரத்துல நம்ம எண்ணிக்கை சேரலையே. நம்ம எண்ணிக்கை சேர்த்தா பாரத சனத்தொகையில பாதிக்கு மேல நாம தான். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஆமா, அந்த படை திரண்டுகிட்டு இருக்கு. நம்ம தீர்றதுக்கு என்ன வழி? குடுக்கிறவங்கள பார்த்து உண்மையான நிலையை சொல்லி கேளுங்க, கிடைக்கும். குடுக்கறவங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதா? அப்படி வா. அதுக்குதான் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா பேட்டையிலயும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேட்டையிலயும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி பிச்சை எடுக்கணுங்கிற பாடத்துல முத பாடம் எந்த இடத்துல பிச்சை எடுக்கணுங்கிறதா. நேத்து பஸ் ஸ்டாண்டுல ஒரு பணக்கார பையன் தனியா நின்னுகிட்டு இருந்தேன். நான் கேட்டது 5 ரூபாய போட்டானே. நீ சரியா பாத்துருக்க மாட்ட. எதிர் பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு நின்னு இருப்பாள. அட ஆமாதர, அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டேன். அது 10 ரூபாய தூக்கி போட்டுச்சு. அது இறக்கத்துல போட்டதுல கிறக்கத்துல போட்டது. அதுதான் இடம். போற இடங்கள்ல பாட்டு பாட சொல்லி தொல்லை பண்றாங்களே. ஆமா, கலா ரசிகர்கள் நிறைஞ்ச நாடாச்சே. ஆடியும் பாடியும் ஆனந்தப்படுத்தி தான் பிச்சை கேட்கணும். கண்ணாயிரம், நீ எப்போ முனகிட்டு இருப்பே உன் தேசிய கீதம் ஒரு போடு போடு. நாங்களும் பழகிக்கிறோம். பூமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? பூமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? காதில் சொன்னாயே ஹாய் ஹாய் காதல் சங்கீதம் ஹாய் ஹாய் காதில் சொன்னாயே ஹாய் ஹாய் காதல் சங்கீதம் ஹாய் ஹாய் கண்வாசலில் உன் வாசமோ கண்வாசலில் உன் வாசமோ பூமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? தெருவோரம் தினம் பாடல் பாடும் நெஞ்சில் நீயே, புதிதாக பல தாளம் போடும் கண்ணில் யாரோ, நானோ தினம் தானம் கேட்கும் காதல் பிச்சைக்காரன். உன் மார்பினால் சாய்ந்தாடும் உன் நாதனாய் மாறாதோ உன் மார்பினால் சாய்ந்தாடும் உன் நாதனாய் மாறாதோ நினைத்தால் கொடுத்தேன் கண்ணாயினும் ஏதாகமோ உன் வாசலில் உன் வாசமோ பூமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? மேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா? பூமேலே வீசும் பூங்காற்றே என்
காதில் சொன்னாயே ஹோய் ஹோய் காதல் சங்கீதம் ஹோய் ஹோய் காதில் சொன்னாயே ஹோய் ஹோய் காதல் சங்கீதம் ஹோய் ஹோய் கண் வாசலில் உன் வாசமோ உமேலே வீசும் பூங்காற்றே என் மேல் வீச மாட்டாயா என் மேல் வீச மாட்டாயா என் மேல் வீச மாட்டாயா இங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய சாதம் போடுறேன். இப்ப நீங்க பாடின இந்த பாட்டை வேற எந்த இடத்துல பாடவே கூடாது. என்னப்பா இது அதிசயமா இருக்குது? ஒவ்வொருத்தர் பாடினாதானே பிச்சை போடுறாங்க. நீங்க என்னன்னா பாட்டே பாடக்கூடாதுங்கிறீங்களே? ஏன்னா நான் இளையராஜாவோட ரசிக. இந்த பாட்டை கொலை பண்றது என்னால சகிக்க முடியல. பாடினாதானே பிச்சை போடுறாங்க. வேணா இந்தி பாட்டு பாடுங்க, உங்க குரலுக்கு அதான் பொருத்தமா இருக்கும். என்ன சாப்பாடு? ஏண்டி நீ சாப்பிடல? அவரு பட்டினியா கிடப்பாரு, நான் வரேன். இந்த மாதிரி அருமையான சாப்பாட்டை எந்த சென்மத்திலயும் சாப்பிட்டுருக்க முடியாது. ஏண்டி நீயும் சாப்பிடலையா? உனக்கும் என்ன அந்த அவரா? எனக்கு தான்ப்பா எந்த அவரும் கிடையாது. ஐயா சாமி, சிச்சி பாயா. ஏண்டி இவளே, ஏண்டி 2 ரூபாய் வேணான்ட்ட? சில்லறை என்கிட்ட இருக்கு. அது இல்லடி, நான் ஏன் பசிக்கு அவன்கிட்ட பிச்சை கேட்டா அவன் என்னடானா தான் பசிக்கு என்கிட்ட பிச்சை கேக்குறான். ஐயா சாமி, நீயா? இந்தாயா சாப்பிடியா? ஓ, இதான் எச்சி சோறு சாப்பிட மாட்டல்ல? என்னையா, ஏதாவது வேலை கிடைச்சதா? அதான் இடுப்பு ஒடிஞ்சு உக்காந்து இருக்கிறதுல இருந்தே தெரியல. இந்த பாரியா, வேலை வேணும்னா தங்கச்சியோட சிபாசு வேணும். அப்படி சிபாசு செஞ்சுதான் நான் ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னா நீயோ நானும் இந்த ஆளுக்கு தங்கச்சியா நடிக்கணும். அந்த மாதிரி நரபலி கொடுத்து நான் வேலை வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தாயா, நல்ல சோறு வச்சிருக்கேன், சாப்பிடு. எச்சில் சோத்து என் உயிர் போனாலும் நான் தொட மாட்டேன். இந்த பிடிவாதத்தினாலதான் நீ சாக போற. பரவாயில்ல. இல்லையா, எனக்காவது நீ வாழ்ந்துதான் ஆகணும். சரி, நீ எச்சிதான் சாப்பிட மாட்டேன், நான் காசு கொண்டாந்து தரேன்.
அதுக்காவது வாங்கி சாப்பிடுவியா? நீ குடுக்குற காசு மட்டும் என்ன, அதுவும் பிச்சை தானே. நான் வாங்குறதுதான் என் பிச்சை. நான் உனக்கு கொடுக்கறது பிச்சை இல்ல, சம்பளம். நீ எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் என்ன வேலை பார்த்தேன்? உலகத்துல ஒரு ஆம்பளை செய்யக்கூடிய பெருமையான வேலை ஒரு பொண்ணோட கற்பை காப்பாத்துறதுதான். நீ எனக்கு காவல் இருக்கியே, அதுக்கு நான் கொடுக்கற சம்பளம்னு வச்சுக்க. இங்கே ஏரியா, கொஞ்ச நேரத்துல உன் சம்பளத்தை நான் சம்பாதிச்சுட்டு வரேன். யோ, ஹோட்டல்ல போய் வயிறார சாப்பிட. நீயும் வா, சாப்பிடலாம். ஆமா, இந்த 2 ரூபாய்க்கு 20 பேர் சாப்பிடலாம். நீ போய் சாப்பிட்டு வாய. நீ இல்லாம நான் மாட்டேன். 2 பேரும் சாப்பிடறதுனா ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்வியா? பக்கத்துல ஒரு ஹோட்டல், அங்க 2 ரூபாய்க்கு முழு சாப்பாடு போடுறாங்க. நீ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சோறு வாங்கி இலையோட சுருட்டி எச்ச தொட்டியில போட்டுடு. நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இதுல போடு. இதுல விழுந்தாதான் நமக்கு சொந்தம். நான் எத்தனையோ நாள் எச்சி சாப்பிட்டிருக்கேன், ஆனா உன் எச்சி ரொம்ப ருசியா இருக்கு. அதுக்கு காரணம் அது எச்சில் இல்ல. அப்போ நீ சாப்பிடலையா? பிச்சையை நான் எந்த ரூபத்திலும் ஒத்துக்க மாட்டேன். ஏயா, உனக்கு வேலை கிடைச்சிட்டா எனக்கு துணைக்கு வரமாட்டேன்ல? ஆமா, தனியா ஒரு ரூம் எடுத்துக்குவேன், தலஹானி மெத்தையோடு படுக்க போட்டுக்குவேன், என் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு துணையை தேடுக்குவேன். என்ன சரிதானே? சரிதாயா. காலுக்கும் செருப்புக்கும் வீடு வரைக்கும் தானே உறவு. வாசலுக்கு வந்துட்டா செருப்பு விலகிக்க வேண்டியது தானே. நான் உன்னை காலில் ஒட்டின செருப்பா நினைக்கல, கையில கட்டின கங்கணமா நினைக்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சா இந்த எச்சில் பள்ளத்துல இருந்து உன்னை கை கொடுத்து தூக்கியே தீருவேன். நிக்குது காடு, பார்த்து நிக்குது ஆடு. ஒரே பார்வை பார்த்து ஏதோ கேள்வி கேட்டு போட்டு நிக்குது காடு, பார்த்து நிக்குது ஆடு.
சிறுசு சிறுசு எல்லாம் புதுசு ஆசை பெருசு ஒன்னோட ஒண்ணுதான் கணக்கு உண்மைக்கு ஏதம்மா விளக்கு பூத்து நிக்கிது காடு பார்த்து நிக்கிது ஆடு ஒரே பார்வை பார்த்து ஏதோ கேள்வி கேட்டு பூத்து நிக்கிது காடு பார்த்து நிக்கிது ஆடு மேதந்தா சோகந்தா புரியும் ஆறு கலக்குது அங்கேதான் சதா பார்த்து பார்த்து ஒரே ஆசை காத்து பூத்து நிக்குது காடு பார்த்து நிக்குது ஆடு ஒரே பார்வை பார்த்து ஏதோ கேள்வி கேட்டு பூத்து நிக்கிது காடு பார்த்து நிக்கிது ஆடு நம்ம சமூகத்தை சேர்ந்த பொண்ணு நம்ம சமூகத்தை சேராத ஒரு அந்நியம் கூட சேர்ந்து படுக்கிறது தப்புன்னு சொல்றேன். அது அவங்க சொந்த விஷயம். அதுல நம்ம சமூகம் தலையிடுறது அவசியம் தானே? எது சொந்த விஷயம்? இந்த பொண்ணை கெடுத்துட்டு அவன் பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம போயிட்டான்னா அதானே நம்ம சமூகத்துக்கு பேர் இல்ல கட்டு போயிடும். அப்படி சொல்லு குட்டு குட்டு. அவர் ஒண்ணும் போக மாட்டாரு. ஜக்கம்மா வந்து குறி சொன்னாளா? அதானே இவன் சொல்றதை எப்படி நம்புறது? அப்படி அவன் நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஒத்துக்கிட்டா நம்பலாம். போனா போதுன்னு அவனுக்கு 2 தெருவை பிரிச்சு கொடுக்கலாம். சீதனமா எந்த தெருவை கொடுக்க போறீங்க? மட தெருவைத்தான். அது நம்ம தெருவாச்சே. அம்மா பட்டா எழுதி கொடுத்துருக்காங்களே. அவர் ஒண்ணு இந்த சமூகத்துல சேர மாட்டாரு. பிச்சை எடுக்கிறத கேவலமா நினைக்கிறாரு. கேட்டீங்களாயா? பிச்சைக்காரியோட ஜாலியா இருக்கலாம், அவளோட பாதையில ஜோடி சேர்ந்து படுத்துக்கலாம். ஆனா பிச்சை எடுக்கிறது மட்டும் கேவலமா? அவரை இப்படி அவமானப்படுத்துறத கேட்டுக்கிட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் வரேன். ராசாத்தே பொறுமா. இங்கேயே வழி நடப்பா. அந்த பையனுக்கு வேலை கிடைச்சதான் இவளை கூட்டி போய் வாழ போறான். நம்ம சமூகத்துல இருந்து ஒருத்தர் சந்தோஷமா போய் வாழட்டுமே, நாம ஏன் தடுக்கணும்? என்னையா மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க? இந்த வானம் இருக்க, அது ஒரு பிச்சைக்காரி. இருட்டுங்கிற அழுக்கு துணியை உடுத்திருக்கா. அந்த துணியில 1000 கிழிஞ்சிருக்கிற அந்த இடத்துல எல்லாம் அவளோட அழகு மீனி வெளியே தெரியுது. அதைத்தான் எல்லாரும் நட்சத்திரம்னு சொல்றாங்க. யோ, நீ வானத்தை மட்டும் பார்க்கலையா? யார் ராணி? எங்க ஆளு சார். புதுசா இருக்கானே, பிச்சைக்காரனா? இல்லைங்க, நான் பிச்சைக்காரன் இல்ல. அதான பார்த்தேன். நாம தேர்ற பேர வழி இவனாத்தான் இருக்கும். எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. ஏய், நடரா ஸ்டேஷனுக்கு. நடதாங்கிறேன். யோ, பிச்சைக்காரன்னு சொல்லு.
நான் புள்ள அவனை பொய் சொல்ல சொல்லி காப்பாத்தலான்னு பாக்குறியா? அவன் தான் பிச்சைக்காரன் இல்லங்கிற உண்மையை ஒத்துக்கிறானே. ஆமா சார், நான் பிச்சைக்காரன் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். முன்சிபல் லெட்டர் எல்லாம் வச்சிருக்கேன், இத பாருங்க. சரி சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நடடா. ஐயா நான் புள்ள சும்மா இருக்க மாட்டேன், போட்டேன்னா பாரு. ஏய் வாடா. பசி நீதான் சொல்லிய வேஷம் போடக்கூடாதுன்னு ஒரு பைய காசு போடல. பாட்டு பாட வேண்டியதானே? பண்ணனே, தாளம் போட்டாங்க முதுகுல. அப்படி என்னடா அருமையான பாட்டு பாடுன? ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பக்கத்துல போய் உயிரோட வந்து சேர்ந்தியே, அதே பெரிய விஷயம் போ. அவரை சந்தேக கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. அவர் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவர்னு நீ சொன்ன போலீஸ் அவரை விட்டுடும். அத அவனே சொல்ல வேண்டியதானே? அவர் பிச்சைக்காரர்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. அடிங்க அப்பா, பெரிய பிரபு. அப்ப போய் அனுபவிக்கிட்டோம். சொல்ல மாட்டான். ஐயா, என்னங்க அது செல்லாத காசை போடுறீங்க? மாட்டிக்கினியா? செல்லாத காசுன்னு உனக்கு எப்படியா தெரியும்? இல்லைங்க, தட்டுல காசு விழுகிற சத்தத்தை வச்சு அது செல்ற காசா செல்லாத காசா, 5 பைசாவா 10 பைசாவா 25 பைசாவா 50 பைசாவான்றத கரெக்டா சொல்லிடுவேன். பரவாயில்லையே. இது எவ்வளவு சொல்லு பாப்போம். 5 பைசா. இது 25 பைசா. இது 10 பைசா. இது 50 பைசா. வலை கில்லாடியா நீ? நல்லாவே இருக்கு, நல்ல கலையா இருக்கு. ஆர்வத்துல எல்லா காசையும் போட்டேன், தப்பா நினைச்சுக்காத. பஸ்ஸுக்கு ஒரு 35 காசு கொடுத்தினா நான் தர்றேங்க. நீ அதையும் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். ஐயோ, நீங்க தட்டுல கை வைக்காதீங்க, ஏன் லட்சுமி போயிடும். நானே தர்றேன். அதுவும் சரிதான். தர்மம் பண்றதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. அண்ணே, ராசாத்தியா, உங்க தம்மா பாக்கணும்னு நினைச்சேன். ராத்திரி தம்பிய போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமே. ஆமாண்ணே, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். யாராவது வீடு உள்ளவங்க சாமீன் கொடுத்தா விட்டுடுவாங்களா? அவங்கள கேட்டா 25 ரூபாய் கேக்குறாங்க. என்ன உங்ககிட்ட இருக்குமா? இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? நான் வரேனே. என்கிட்ட லட்சுமி படத்துலதான் இருக்கா, உதவ முடியலையம்மா. பாப்பழம். என்னடா அது? எங்க இருந்து அடிச்சிட்டு வந்த? கரெக்டா சொல்லிட்டியே. டேய், பிச்சை பொருளா இருந்தா எச்சிலா இருக்கும், இல்ல அழுகி இருக்கும். இது நல்லா இருக்க. இந்த மாம்பழத்து மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, குறி வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காவக்கார வரல, அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன ருசி, என்ன ருசி. கள்ள சுகம் கொள்ள சுகம் தான். தூக்கத்துல புலம்புறாரு. நானும் பறிச்சுக்கிட்டு வரேன். துரை, அந்த பழத்தை தேடி வேற ஒருத்தன் வேகமா போறானே. யாரு? பரமு. அவன் தான் ஜெயில இருக்கானே. அவன் கையில இருக்கிற முன்சிபல் லெட்டர் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலனாலும் விடுதலை வாங்கி கொடுத்துருச்சான். பாப்போம் உதைக்கிற உதையில. ராசாத்தி, ராசாத்தி, இங்க வாங்க. என்னண்ணே, என்னாச்சு? ஏன் இப்படி நனைஞ்சிருக்காரு? பரமுவ துறை அடிச்சு சாக்கடையில தூக்கி போட்டாமா, நான் தூக்கிட்டு வரேன். முடியுமா? வாங்க. அந்த பாவி நல்லா இருப்பானா? ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாவி வேற. சாதாரணமாவே நடுங்குவான், இதுல சாக்கடையில வேற விழுந்துட்டான். தாங்குவான்? நாட்டத்தோட நடுங்க போறான். அப்படி சொல்லு. உட்காரியா? அண்ணே, குளிர்ல நடுங்குறாருண்ணே. சரி, சட்டையை கழட்டிட்டு நல்லா உடம்புல சூடு இரும்படியா தேய்ச்சி விடுமா? நான் போய் சூடா டீ தண்ணி வாங்கிட்டு வரேன்.
ஒருத்தன் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தான். ஒரு புலி அவனை துரத்துச்சு. ஓடுன அவன் பக்கத்துல இருந்த ஆலமரத்து விழுத புடிச்சுக்கிட்டே ஏறிட்டான். ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் புடிச்சுக்கிட்டு இருந்தது விழுது இல்ல, மலைப்பாம்புன்னு. ஆண்டவனே, என் கதி இதுதானான்னு மேல அண்ணாந்து பார்த்தான். மரத்து மேல ஒரு தேன் கூடு. ஒரு ஓந்தி அதை தின்ன அதுல இருந்து ஒரு துளி தேன் அவன் நாக்குல விழுந்துச்சான். அந்த எச்சில் தேனை அவன் உச்சி கொட்டி ருசிச்சான். எங்க ருசிச்சான்? கீழையோ அவனை மென்னு விழுங்க போற புலி, இடுப்புலியோ அவனை மெல்லாமையே விழுங்க போற மலைப்பாம்பு. இதுக்கிடையில அந்த எச்சில் சுகம் தேவைதானா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். காவலுக்கு வந்து நானே திருடிட்டேன். சொந்த பொருளை எடுத்துக்கிறது ஒன்றும் திருட்டு இல்ல. இந்த நிலைமையில நமக்கு இது தேவைதானா? இதுக்கு மிஞ்சி போனா என்ன தண்டனை? குழந்தை பிறக்கட்டுமே. இந்த கஷ்டத்துல குழந்தை வேறையா? எங்க சமூகத்துல குழந்தை ஒரு கஷ்டம் இல்ல, பெத்தெடுக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டம். பிறந்த உடனே பிள்ளை பெத்தவங்களை காப்பாத்த ஆரம்பிச்சிரும். ராஜாத்தி, என் பிள்ளை என்னைக்குமே பிச்சை பொருள் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள பிள்ளையும் முன்னையும் காப்பாத்துற அளவுக்கு சம்பளம் தர ஒரு வேலையை நான் தேடிக்குவேன். நமக்கு புள்ள பிறந்தா அந்த ராசியில உனக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிருயா. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கலன்னா நம்ம 3 பேரும் உயிரோடு இருக்க கூடாது. பாத்தியா, சனி மூலையில பள்ளி கத்துது. சாவுதான் நமக்கு முடிவு. பள்ளி அந்த பக்கமா கத்துச்சு இல்லையே, இந்த பக்கம் கத்துற மாதிரில இருந்துச்சு. அப்படியே சொல்றேன். இன்னொருத்தரம் பார்ப்போம். இந்த பக்கம் கத்துனா சாவு, அந்த பக்கம் கத்துனா வாழ்வு. இந்த பள்ளி கத்திரக்கூடாதே. அப்புறம் என்னம்மா, பள்ளி வளம் பத்திருச்சு, வாழ்வுதானே. அண்ணா, இவ்வளவு நேரம் நீ இங்கே இருந்த? இருந்தா என்னம்மா, பார்வை இல்லாதவன் தானே. தம்பி, பொறுப்பு வந்துருச்சு. இனிமேலாவது சுறுசுறுப்பா வேலையை தேடணும். என்ன? சூடெல்லாம் ஆறிடுச்சு. டீ தண்ணி. ஏதோ வயசு கோளாறு கசமுசா நடந்து போச்சு. அந்த ராஜாத்தி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அவளுக்கு நல்லது கெட்டத நாம தானே கிட்ட இருந்து கவனிக்கணும். நீ ஒரு புத்தி இல்லாத ஆளியா, பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு? நம்ம தத்துவ தலைவன் தகராறு புதல்தான் அவளைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நானே. யோ, விவரத்தை கேள்விப்பட்டு அந்த ஒத்த காலனே சொல்லிட்டான்யா. அவன் எங்கிருந்தாலும் வாழ்க. அப்புறம் என்ன, முகூர்த்தம் பார்த்து முடிச்சு வச்சிட வேண்டியது. நீங்க கல்யாணத்தை எப்படி நடத்துவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் கல்யாண விருந்து கொடுக்கறது ஏன் பொறுப்பு. விருந்தா? அதுவும் நீயா? ஆமா ஐயா. வர்ற ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு நீங்க எல்லாரும் நம்ம உற்றார் உறவினர் சுற்றத்தார் பந்துக்களோட ஆபஸ்பரிக்கு வந்துடுறீங்க. ஆபஸ்பரிக்கா? ஆமாய்யா. அங்கதான் நம்ம அம்பத்தூர் தொழிலதிபர் ஆனார் ரூணா ஏகாம்பரம் செட்டியார் மகளுக்கு கல்யாணம். 18 வகை இனிப்பு, 24 வகை பதார்த்தம், தஞ்சாவூர் தாட்டலையில தயிர் சோறா. சமையல் யார் தெரியுமா? சாம்பு ஐயரியா. அதனால நமக்கு என்னையா? விழற இலையெல்லாம் நமக்கு தான்யா. ஏன் அவங்க சாப்பிட மாட்டாங்களா? விசாரிச்சனே. சகல பேருக்கும் சக்கரை வியாதியா, அத்தனை பேருக்கும் ரத்த அழுத்தமா. மரியாதைக்காக உட்கார்ந்து மடிச்சிருவானுங்களே இலைய. இலை வந்து வெளியே விழும், நாம அது மேல விழுந்துட வேண்டியதுதான். இது ஆபஸ்பரி இல்லையா? நம்ம சமுதாயத்துக்கு விவசாயம் கிடையாது. போயா போயா. அட, என்னையா இதெல்லாம்? ராஜாத்தி, நாம குட்டிச்சவர்ல இருந்தாலும் இனிமே குடும்பமா வாழணும். இனி நீ என்னை பார்த்து தான் கை நீட்டணுமே தவிர ஊரை பார்த்து நீட்ட கூடாது. அரிசி பருப்புல இருந்து அத்தனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆண்டவனை நினைச்சு அடுப்பை பத்தவே. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன ஒலை குதிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க?
பொங்கி நமக்கு பழக்கம் இல்லையோ? தண்ணி குதிச்சிருச்சா? அரிசியை களைஞ்சு போடு. களையறது எப்படின்னு தெரியுமில்ல? அதை எடு, நான் களையறேன். காய்கறி எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நெருக்கு, ஆனா வெங்காயத்தை மட்டும் நெருக்காது. எந்த காரணத்தை கொண்டும் உன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. சொல்ற இல்ல? பருப்படுத்து தண்ணியில போடு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும் போதும், நிறைய சாப்பிட்டேன், போதும். ஆமா, கேட்க மறந்துட்டேன், உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? இல்ல. என்ன இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு வந்த? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்கிய. ஒரு இடத்துல கை நீட்டினேன். கை நீட்டினியா? அப்படின்னா பிச்சையா? ஆஸ்பத்திரியில ரத்தம் கொடுக்கறதுக்காக கை நீட்டினேன். அதுல கிடைச்ச காசுல தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ரத்தத்தையே சாப்பிட்டேன். பைத்தியக்காரி, என்னை நம்பி உன்னை என்கிட்ட பிடிச்சிருக்க. உனக்கா என் ரத்தம் என்ன? உயிரே கொடுப்பேன். என்ன அழுவுறியா? இனிமே என் முன்னாலே அழுவே கூடாது. சரி சரி. யோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டுக்காரர் இருக்கானே, பிச்சை கேட்க வந்த நம்மால அடிச்சு விரட்டி இருக்கான். இந்த கருமையை சும்மா விடக்கூடாது. அதான் சொல்லிட்டே தோற. நான் சொன்ன மாதிரி நீ இந்த போஸ்ட் மேலே ஏற. இந்த கைத்துல நல்ல சுருக்கு போட்டு அந்த மாடி வராண்டா மேல தூக்கி வீசுற. அது மாட்டிக்குது. இந்த மறுமுனைய அந்த மரத்து மேல தூக்கி கட்டிடுற. கைத்து மேலேயே நடந்து போய் வீட்டுக்குள்ள போய் கொள்ளை அடிக்கிற. கைத்து மேல நல்லா நடப்பல்ல? தரையில நடக்கிற மாதிரி நடப்பத்தோற. அதான நம்ம தொழிலு. அவரு கண்ணை கட்டிட்டு நடப்பாருங்க. ஆமா, கண்ணை கட்டிட்டு நடப்பாருங்க. அந்த தொழில உனக்கு கிடைக்கிறது 50 பைசா 10 பைசா தான். ஆனா இதுல ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சமூகத்தையே நல்லா வாழ வைக்கலாம். என்ன சொல்ற? ஏறியா? ஏறுங்க. யாரும் சத்தம் போடாதீங்க. தூங்குறவன் மூச்சுக்கு போறான். நீ அந்த பக்கம் பாரு. என்ன என்ன ஏறலையா? ஏறேன் தோற. முதல்ல எல்லாரும் ஜோரா உன்னோட கை தட்டுங்க. அடிடி மேலத்த அறிவு இருக்கா? இப்படி தட்டினா தூங்குற வச்சு நம்மள தட்டிடுவான். ஐயா தோற, தட்டலன்னு நம்மால ஏற முடியாத. கைய தட்டணும், மேலத்தை தட்டணும். நீ அடிடி, நீ அடிடி. யாராவது யாராவது சும்மா அப்படி. யோ பரமோ, எங்கயா போற? வேலை கிடைச்சதா? இல்ல. கிடைக்கலையா? பரவாயில்ல, கவலைப்படாதயா. வா, உனக்கு கடிகாரம் வாங்கி தரேன். ஆமையா, உனக்கு கடிகாரம் காசு கொடுத்து வாங்கி தரேன். எல்லாருக்கும் பண்ணி தரேன். இருங்க. முதல்ல இமயத்துக்கு கடிகாரம். ஏழு மிட்டாய் தானே, பெருசா பண்ணி தரேன். இருங்க. யோ, அவருக்கு ஒரு கடிகாரம் நல்லதா பண்ணி கொடு. அட குடியா, காசு வச்சிருக்கேயா? அப்ப சரி, கடிகாரம் எப்படி சுத்துது பாத்தியா? மேடி நீ ஈஞ்சம்பாக்கம். அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? இதுல அவ்வளவு வேலை இருக்குமா? இத கையில கட்டிக்கிட்டா சும்மா மாப்பிள மாதிரி இருக்கும். பாத்தியா எப்படி இருக்கு? ஏயா, இந்த வியாபாரத்துக்கு எவ்வளவு மூலதனம் வேணும்? 5 ரூபாய் ஆகும்.
என்னையா வியாபாரம் ஒண்ணும் ஆகலையா? ஒன்னும் ஆகல, ஊரே சுத்திட்டேன். பாப்பா 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 நில்லுமா நில்லு. முட்டாய் வேணுமா? இங்க வாங்க வா. என்ன முட்டாய் வேணும்? தேயிலை முட்டாய் வேணும். ஐயா உனக்கு தேயிலை முட்டாய் செய்ய தெரியல. பாப்பா நில்லு நில்லு. அப்ப வியாபாரத்துக்கு மூலதனம் காசு மட்டுமில்ல, கைத்திறனும் தேவை. ₹100 சில்லற இல்லைங்க. சில்லற இல்லையா? இப்ப என்ன பண்றது? என்னையா கூப்பிட்ட? என்ன தோற சில்லற வேணுமா? ஆமா. நான் தர்றேன். ₹100யா? ₹100 ₹1000 வேணுமா? நான் தர்றேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ₹1 1 பைசா கமிஷன். என்னையா சுத்த அநியாயமா இருக்கு? சும்மாதானா? கட்டில் இருக்கிற மூட்டை பூச்சி மாதிரி கண்ட பசங்கள் எல்லாம் அரிச்சில சேர்க்கறான். சும்மா குடுத்துருவனா? என்ன தோற நான் சொல்றதா? இந்த பாரு எவ்வளவு இது பாரு சில்லற. ரூபாய் எடு. என்ன இது காதுல வச்சு கேக்குற? நீரோட்டம் கேக்குறேன். உயிரோட்டம் இருக்கு. 25. என்ன மாதிரி சொல்றியே, கரெக்டா இருக்குமா? தபார் தோற உங்க தராசு கணக்கு கரெக்டா இருக்குமோ இருக்காதோ, ஆனா நம்ம கை கணக்கு கரெக்டா இருக்கும். நீ வேணும்னா இந்த உடுப்பி ஹோட்டல் ஓனர் ஐயரை கேட்டு பாரு, அவர் சொல்லுவாரு. 50 75 ஆச்சா? இந்த பேட்டிக்கே நான் தான் சில்லற சப்ளையர். இது 24. சரியா? இன்னும் ₹1 குறையுது. நம்ம கமிஷன் அது. ஓஹோ, அதை எடுத்துக்கிட்டியா நீ? சரி சரி, அப்ப நான் வரட்டுமா? நல்ல காலம் பிறக்குது, தர்மம் போடுங்க சாமி. இப்பதானே ₹1 கமிஷன் எடுத்துக்கிட்டேன். அது தொண்டு, இது தொழில். அது வேறயா? உனக்கு வேலை கிடைச்சிடும்ல? கவலைப்படாத ராஜாத்தி, குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நிச்சயமா வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிட்டா மாசம் ₹500 சம்பளம். ஆமா, என்னுடைய உழைப்பு நடத்தை இதெல்லாம் பார்த்து எனக்கு உத்தியோக கூட கிடைச்சிடும். அப்புறம் சொந்தமா ஒரு வீடு, அதை சுத்தி ஒரு தோட்டம், மொட்டை மாடி, அதுல நீ நம்ம குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவேன். பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி நம்ம வீடு முற்றத்துல ஒரு பரந்த புல்வெளி, அதுல நீ நம்ம குழந்தைக்கு நட பழகுவ. வீட்டுக்குள்ளேயே ஒரு நீச்சல் குளம், அதுல நம்ம பிள்ளைக்கு நான் நீச்சல் கத்து கொடுப்பேன். காருல நம்ம பிள்ளைய கான்வென்ட் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பேன். அவனை கலெக்டர் வரைக்கும் படிக்க வைப்பேன். அடப்பா, நீ சொல்றத நடத்தி காட்டுறியோ இல்லையோ, உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கு பாரு. அக்கா, நீ நல்லா இருப்படா. அப்படி சொல்லு மச்சான். ஹலோ கண்ணாயிரம். வாங்க மைனர் சார். குட், ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்கே. அழகு அவிழ்ந்து கிடக்குற. உங்கள மாதிரி ரசிகர்களுக்கு தான் அது தெரியுது. சார், வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, வர்றீங்களா? என்னங்க சார், நம்ம வீட்டு வழியா தானே போறாரு. குழந்தை அழுதுட்டு இருப்பான், நான் முதல்ல போகட்டுமா? சாருக்கு எதுக்கு தொல்லை? தொல்லையாவது ஒண்ணாவது. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த ஹெல்ப் கூட பண்ணலனா எப்படி? நீங்க வாங்க. வரேங்க. சரி, போயிட்டு வா, நான் முடிச்சுட்டு வரேன்.
இல்லையா நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். நீங்க தான் சம்மதிக்க வச்சு ஐயோ, கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியலையே. ஐயோ, கண்ணாயிரம், உன்னை காப்பாத்துறதுக்கு சட்டத்துல இடம் இல்லாம போச்சு. ஆனா உன் மகனை காப்பாத்துறதுக்கு என் மனசுல இடம் இருக்குப்பா. கவலைப்படாம போயிட்டு வா. அம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அப்பா 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 அப்பா. அம்மா, அம்மா. கண்ணாயிரமா, உள்ள வாப்பா. ஏன்பா, என் வீட்லயே இருன்னு எத்தனை தடவை சொல்றேன். ஏன் இப்படி என் பேச்ச கேட்காம வீதியில அலைஞ்சு உடம்ப கெடுத்துக்கிற? வேண்டாமா, என் பிள்ளைய நீங்க வளர்க்கறதே பெரிய புண்ணியம். இதுல நான் வேற உங்களுக்கு சுமையா இருக்கணுமா? அம்மா, என் பிள்ளைய பார்க்கணுமா? நான் எப்படி பார்க்க முடியும்? அவன் குரலையாவது கேட்கணும்னு ஆசையா இருக்குமா? ஏமா, லீவுக்கு வந்திருப்பானே. அவன் என்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு என்னை விட உனக்கு தான் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் வந்தான். கூப்பிடட்டுமா? ராஜா, உன்னை அப்பான்னு கூப்பிட வைக்கிறேன். ஐயோ, வேண்டாமா, ஒரு பிச்சைக்காரன் பிள்ளைன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். என்னம்மா? ஐயா, பிச்சைக்காரன். வீதியில போறாசிங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சா? யோ, போயா வழியா போயானா? போயிடுறேன்ப்பா, போயிடுறேன். போறேன்னு நின்னுகிட்டே இருக்கிய. ஏமா இந்த பீடிங்களை எல்லாம் உள்ள விட்டீங்க? இரு, நான் சொன்னா கேட்க மாட்டேன், நான் ஊத்து விடுறேன். ராஜா, வேண்டாப்பா, அவரே போயிடுவாரு. சீக்கிரம் போக சொல்லுங்கம்மா. இந்த பிச்சைக்காரங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. யோ, விடியா விடியாண்ணா. டேய் ராஜா, என்னடா இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போடா உள்ள. கண்ணாயிரம், இப்பவாவது உண்மையை சொல்ல விடுப்பா. வேண்டாமா. என்னம்மா, இன்னொரு வதை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு உள்ள அனுப்பிச்சிட்டீங்களே. எப்படியோ என் மகனை நான் தொட்டு பார்த்துட்டேன். என் மகனை நான் தொட்டு பார்த்துட்டேன். என் மகனை நான் தொட்டு பார்த்துட்டேன். நான் வரேம்மா, நான் வரேன். ராமசாமிங்கிறவருக்கு வயசு என்ன? 38. அப்படியா? நடராஜன் வயசு 16. இவருக்கு ஓட்டுரிமை இல்ல. 18 வயசுக்கு மேலதான் ஓட்டு. சார் 18 வயசானவங்களுக்கு தான் ஓட்டு உரிமையா? ஆமா. என் பேரு பெத்த பெருமாளுங்க, வயசு 32 ஆகுதுங்க. வீட்டு விலாசம் அதுல தேடாதீங்க, கிடைக்காது. வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானுங்களா விலாசம்னு ஒண்ணு இருக்கும். வீட்டு விலாசம் உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு. அப்போ வயசானவங்களுக்கு ஓட்டு இல்ல, வீடு உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு. அத விளக்கமா சொல்லாம ஏன் சார் பொய் சொன்னீங்க? அப்படி நான் ஒண்ணும் சொல்லலப்பா, ஆளை விடு. சார் இவங்க ஏன் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க பயப்படுறாங்க தெரியுமா? நாட்டுல எங்க ஜனத்தொகை தான் மெஜாரிட்டி. எங்க நாங்க தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு ஆட்சியை புடிச்சிட போறோமோங்கிற பயம். யோ, பாத்துக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயா, தர்மம் போடுங்க சாமி. பக்கத்து விட்ட போய் பாரியா. ஆலோசனைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, என்ன துரை இன்னைக்கு படையோடு வந்து முற்றுகை போட்டிருக்காரு? வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில்ல தேவர் மண்டகப்படி. ஓஹோ, நாளைக்கு விட போற எச்சிலுக்கு இன்னைக்கே இடம் பிடிச்சிட்டாங்களா? கடற்கரையில் இருப்போர்க்கு அலையோச, காசில்லா எங்களுக்கு இலவோச. தினத்தும் 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 திட்டம் திட்டம் நடு ரோடு அடியா
அடியாத்தி நம்ம வீடு தடையேது அரசாமி விளையாடு இருந்தா குடிப்போ இல்லைன்னா படுப்போ தினமும் விருந்து தெருவில் இருந்து அடு ரோடு அடியாத்தி நம்ம வீடு நடையேது அடுத்தாமி விளையாடு இருந்தா குடிப்போம் இல்லைன்னா படுப்போம் தினமும் இருந்து தெருவில் இருந்து நடுகோடு அடியாத்தி நம்ம வீடு குடும்பத்தில் கல்யாண தேதி வச்சா அழைப்பு கொடுக்கட்டும் இல்லாம போகட்டும் அங்கேயும் நாங்க இருப்போம் குடும்பத்தில் கல்யாண தேதி வச்சா அழைப்பு கொடுக்கட்டும் இல்லாம போகட்டும் அங்கேயும் நாங்க இருப்போம் சாமி எங்களை பார்க்காம விட்டாலும் கோயில நாங்கடா பார்க்காம விட்டவா எல்லாரும் அம்மாடா எங்கேயும் எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லாட்டி என்னடாப்பா ஓட்டுரிமை கொடுத்தானே போதுமப்பா நடு ரோடு அடியாத்தி நம்ம வீடு தடையேது அடசாமி விளையாடு இருந்தா குடிப்போம் இல்லைன்னா படுப்போம் தினமும் இருந்து தெருவில் இருந்து நடுரோடு அடியாத்தி நம்ம வீடு உழைக்கத்தான் எல்லோரும் ஆசை வச்சோம் உழைப்பும் கிடைக்கல பூவாவும் வழியில மானத்தை தெருவில் வச்சோம் உழைக்கத்தான் எல்லோரும் ஆசை வச்சோம் உழைப்பும் கிடைக்கல பூவாவும் வழியில மானத்தை தெருவில் வச்சோம் நாட்டில என்னதான் ஆட்சிக மாறட்டும் ரோட்டில் எங்களோட காட்சிக மாறாது எப்போதும் நாங்கள் தப்பான தாளங்களே தமிழ் எழுத்து புரிஞ்சதில்ல புரிஞ்சதில்ல ஆனாலும் தலையெழுத்த புரிஞ்சிருக்கும் நடுரோடு அடியாத்தி நம்ம வீடு தடையேது அசாமி விளையாடு தினத்தோம் 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 இதாப்பா நம்ம கல்யாண மண்டபம் இதுலதான் உனக்கு காவல்கார உத்தியோகம் கொடுத்திருக்கேன் சம்பளம் என்ன தெரியுமா இருக்க இடம் உண்ண உணவு உடுக்க உடை அவ்வளவுதான் சார் சம்பளம் வேற எதுவும் இல்லைங்களா சம்பளமா
ஏயா சாப்பாடு துணிமணி இடத்துக்கு வாடகை இதெல்லாம் சேர்த்துனா 300 ரூபாய்க்கு மேல வரும் போல இருக்கு. அப்புறம் தனியா இல்லையா சம்பளம் வேண்டி கிடக்கு. என்ன யோசிக்கிற? கட்டி வருமா? வராதுன்னா ஆளை விடு. வேலை கிடைச்சது, நான் அதை வேண்டான்ட்டேன். வேண்டான்னுட்டியா? சம்பளம் இல்லாத வேலை, சாப்பாடும் துணியும் மட்டும் கொடுப்பாங்களா? உன்னை காப்பாற்ற முடியாத வேலை எனக்கு எதுக்கு? என்ன பத்தி கவலைப்படாதயா, நீ நல்லா இருந்தா எனக்கு அதே போதும். இப்பவே போய் அந்த வேலையை ஒத்துக்க. போயா போயா. அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சா நீ என்ன போக சொல்ல மாட்ட. இந்த பாரு, ராத்திரி பகலா நீ இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. திருட வந்து இந்த கல்யாண மண்டபத்தை தூக்கிட்டு போயிருவாருங்கிறதுக்காக நான் சொல்லல. இந்த பிச்சைக்காரத தொல்லை என்னால தாங்க முடியல. இந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டா உன்னை காப்பாத்த எனக்கு சம்பளமும் இல்ல. உன்னை பார்த்தா நான் விரட்டி அடிக்கணும். எனக்கு தொல்லை வேணுங்கிறதுக்காக உன்ன தினமும் பட்னியா படுக்க வைக்க சொல்றியா? அந்த பாவம் எனக்கு வேணாம். நீ பேசாம போய் அந்த வேலையில சேர்ந்துக்க. ராஜாத்தி, உன்னை விட்டு பிரிக்கிற இந்த வேலையில நான் ஒரு நாளும் சேர மாட்டேன். பட்னியா இருந்தாலும் பாதையில படுத்தாலும் நான் எப்பவும் உன்னோட தான். மிருகங்க தெரியுற நடப்பாதையில நான் உன்னை விட்டுட்டு எப்படி போறது? நான் போக மாட்டேன். சரி, நான் தெருவில் இருக்கேன்னு தானே நீ வேலைக்கு போக மாட்டேங்கிற. நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டா நீ வேலைக்கு போயிடுவியா? உனக்கு இது வீடு. இந்த இத படிச்சு பாரு. ஆமாயா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அநாத விடுதிக்கு மனு போட்டிருந்தேன். உன்னோட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வர சொல்லி இந்த கடுதாசி வந்துச்சு. உன்னை தனியா விட்டுட்டு போனா அனாதை அழுவிய. நீ வேலை இல்லாம அலையும் போது நான் வசதியான இடத்துக்கு போக விரும்பல. இப்போ உனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. நீ அந்த வேலைக்கு போ, நான் விடுதிக்கு போறேன். பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னையா பண்றது? பயிறு நம்மள பிரிக்குதே. அப்ப நம்ம சந்திக்கவே முடியாதா? ஏன் முடியாது? இந்த வேலையில இருக்கிறப்பவே சம்பளம் கிடைக்கிற ஒரு நல்ல வேலையா தேடிக்க. அப்புறம் அந்த அநாத விடுதியில இருந்து என்ன விடுதலை பண்ணு. அதுக்கு முன்னாலே நான் உன்னை பார்க்கவே முடியாதா? மாசம் ஒரு தடவை வருதே பௌர்ணமி நிலா. அன்னைக்கு அந்த நிலாவை நீயும் பாரு, நானும் பாக்குறேன். நேருக்கு நேரா பார்த்தாப்பல ஆசையை தீர்த்துக்கலாம். ராஜாத்தி, வயிறுதாயா நம்மள பிரிக்குது. உயிர் ஒன்னாத்தான் இருக்கு. வரையா கருதாசிய கூட. எச்சி தொட்டி பக்கம் யாரும் போகாதீங்க. நம்ம பையன் உனக்கு தெரிஞ்ச கல்யாணம் தானே, அப்போ பந்திலே சாப்பிடலாம்னு சொல்றியா? டேய் வாங்கடா, உள்ள போய் சாப்பிட்டுட்டு இலைய கையோட கொண்டு வந்துருவான். நில்லுங்க. மண்டபத்துக்குள்ள யாரும் போக கூடாது. நான் இந்த மண்டபத்துக்கு காவக்காரன். ஓஹோ, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஏய், உன் வேலையெல்லாம் மண்டபத்துக்குள்ள, எச்சில் தொட்டிலாம் நம்ம ஏரியா. எடுக்க கூடாது. உன் ஆளு சொன்னால எல்லா எச்சிலையும் நீயே எடுத்துட்டு வா, நாம சேர்ந்து சாப்பிடலான்னு. என்ன சொன்ன? போடா, வீதியில பார்த்தா வாழை சுருட்டிக்கிட்டு ஓடுற நாய் வீட்டுக்குள்ள போய் நின்னுட்டு வீராப்பா கொலைக்குமா? எஜமான் தைரியமா? உன்னை போலீஸ கூப்பிட்டு பேசிக்கிறேன். நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? போலீஸ கூப்பிடுறேங்கிற? நீங்க வயிறு முட்டை தின்னுட்டு வேண்டான்னு வெளியில போடுறதானே நாங்க எடுத்து சாப்பிடுறோம். வெளியில போடுறத கூட நீங்க எடுக்க கூடாது. போங்கடா, நீ வா வா. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கொன்கை அல்லாதவர்க்கு. யோ, நாம தான் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்மளை விட பிச்சைக்காரங்களும் நாட்டுல இருக்காங்க. நம்மளை விட பிச்சைக்காரனா? எங்க? அங்க அங்க. ஐயா, உங்களை நம்பித்தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். ஏன் சின்னம் யானை சின்னம். அதுல உங்க பொன்னான வாக்குகளை போட்டு
என்ன ஜெயிக்க வச்சிருங்க ஐயா. உங்களுக்கு சேவை செய்யவே நான் இருக்கிறேன். வரட்டுமா? தயவு பண்ணுங்க ஐயா. இன்னும் எத்தனை வீடோ. யோ நாமெல்லாம் ஆயுடு பூரா பிச்சைக்காரங்கய்யா. அவன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிச்சைக்காரன். மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே இறங்கியே தீரணும். ஜனநாயகம் வாழ்க. அடப்பாடா. நான் ஒரு கசாப்பு கடை வெட்டுக்கட்டேன். இந்த வேதனை ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கற்பை காப்பாத்தணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு கற்பை காப்பாத்திட்டேன். உன் கற்பத்தான். நீ நல்லா இருப்பேடி. நேத்து ராத்திரி காப்பாத்திட்டேன். இன்னைக்கு ராத்திரி அதான் புரியல. ஏன் புரியல? அவர் இருக்கிற கல்யாண மண்டபத்திலேயே நீயும் போய் படுத்துக்க வேண்டியதுதானே? அப்படி செஞ்சா அவருக்கு வேலை போயிடுமே. அப்படின்னா விடுதியில போய் சேர்ந்துட்டு உங்ககிட்ட தான் தபால் இருக்கே, அந்த ஆசை என்னைக்காவது வந்துடுமேனுதான் அந்த தபாலை நான் கிழிச்சு போட்டுட்டேன். ஏண்டி அங்க போய் நான் அகப்பட்டுக்கிட்டா என்னால அவரை பார்க்க முடியாது. கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் தூரத்துல இருந்து அவரை பார்க்கிற ஒரு திருப்தியாவது இருக்கு. பாதுகாப்பா வாழ்ந்துக்கிறதுக்கு இடம் கிடைச்சும் அதை உதறிட்டு ஆசைப்பட்டவனுக்காக இப்படி பாதையில கிடந்து அவஸ்தைப்படுறியே ராஜாத்தி. என் வாழ்க்கையை பொறுத்தவரையில இந்த காதல், கற்பு, குடும்பம் இதெல்லாம் நடப்பாதையில நடக்காத காரியம் நினைச்சேன். சொர்க்கத்துல மட்டும் இல்ல, நரகத்துல கூட சில தேவதைகள் நடமாடுது நிரூபிச்சுட்டேன். மாசம் ஒரு தடவை வருதே பௌர்ணமி நிலா. அன்னைக்கு அந்த நிலாவை நீயும் பாரு, நானும் பாக்குறேன். நேருக்கு நேரா பார்த்தாப்பல ஆசையை தீர்த்துக்கலாம்.
எச்சில் இரவு பொங்குதடி பாலா பொழிஞ்சனலா சோகம் சொட்டுதடி இங்க வாங்கி கொடுத்த மல்லி வாடி விட்டதடி ஏழ விளக்கு அது வானில் வந்ததடி இருந்தாலும் சோதினிலா தெரிகிறது பூமியில இருந்தாலும் ராணி முகம் தெரியலையே சொல்லி வச்சு வந்த நிலா கொள்ளி வச்சு போகாதோ கண்ணீர் தெரிச்சு அந்த கரையடியாதோ கண்ணீர் தெரிச்சு அந்த கரையடியாதோ அவசர கிடந்தாளோ இல்ல சர இருந்தாளோ நடிச்சாமோ நகராம தேங்கி நிக்குதடி அழுதாலும் முடியாதோ தொழுதாலும் விடியாதோ பால பொழிஞ்சனலா சோகம் சொட்டுதடி இங்க வாங்கி தொடுத்த மல்லி வாடி விட்டதடி ஏழ விளக்கு அது வானில் வந்ததடி கண்ணில் சோகம் தங்குதடி பாவி மக கண்ணீரில் பாயம் மிதந்திருக்கும் மிச்சமுள்ள கண்ணீரில் மச்சமெல்லாம் கரைஞ்சிருக்கும் கை முளைச்ச ரோசாவே கண்முழிச்சு வாடாதே நாடு சுடுகாடு இதில் காதல் எங்கிருக்கு அட நாடு சுடுகாடு இதில் காதல் எங்கிருக்கு இது விதி இல்ல சாமி இது சதியுள்ள பூமி நடவாத நலவாகி தீபம் தந்தவளே மனசெல்லாம் இருளாச்சோ மயில் போக சருகாச்சோ பால பொழிஞ்சனலா சோகம் சொட்டுதடி இங்க வாங்கி தொடுத்த மல்லி வாடி விட்டதடி ஏழ விளக்கு அது வானில் வந்ததடி கண்ணி சோகம் தங்குதடி கொஞ்சம் மோகம் சிந்துதடி எச்சில் இரவு பொங்குதடி பாலா பொழிஞ்சனலா சோகம் சொட்டுதடி இங்க வாங்கி தொடுத்த மல்லி வாடி விட்டதடி ராஜாத்தி 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 என்னை பார்க்க வந்துட்டு ஏன் ஓடுற விடுதியில் இருந்தப்ப வந்த நான் அங்க போகவே இல்லை அப்படியா இப்ப கூட உனக்கு தெரியாம உன்னை பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன் என்ன இப்போ உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல என் வயித்துல உன் குழந்தை வளருது ராஜாத்தி ஆமாயா நான் வரேன் நெல்லு இந்த நிலைமையில உன்னை பிச்சை எடுக்க விட்டுட்டு நான் மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா இந்த வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம் வா போலாம் இல்லையா என்னைக்கு நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோமோ அன்னைக்கே நான் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டேன் வாரத்துல ஒரு தடவை கிடைக்கிற எடுப்படி வேலையில கால் வயிறு வரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆமாயா உனக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் நாசமா போச்சு ஏண்டா பிச்சைக்காரங்களை விரட்டு வேணும் உன்னை கொண்டு வந்து இங்க வேலைக்கு வச்சா நீ பிச்சைக்காரியவே கூட்டிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கியா இந்த பார் இன்னையில இருந்து உனக்கு நமக்கு ஒத்து வராது உனக்கு வேலை இல்ல இடத்த காலி பண்ணு ஐயா அவர் என்ன கூப்பிடல நானா தான் இங்க வந்தேன் எனக்காக அவர் வேலையை விட்டு நிக்கிறாருங்கய்யா இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்
சத்தியமா வர மாட்டேன். ஆமா, பெரிய சந்திரமதி சத்தியம் வேற பண்ண ஆரம்பிச்சிடும். வேலை விட்டு போன்னு சொன்ன போயிடுறேன். கேவலமா பேசுன. யோ, வேண்டாயா. சம்பளம் இல்லாம வேலை வாங்குற நீதான் பிச்சைக்காரன். ஐயா ஐயா சாமி, ஒரு 5 பைசா இருந்தா கொடுங்க ஐயா. ஒரு பைசா இல்ல போயா. ஐயா பழைய துணி ஏதாவது? துணியும் இல்ல கிணியும் இல்ல போயா. சாமி பழைய கஞ்சி ஏதாவது இருக்குங்களா? பழைய கஞ்சியும் இல்ல துணியும் இல்ல ஒண்ணும் இல்ல போயா. ஆ? ஒண்ணுமே இல்லையா? அப்ப நீ ஏன் மாடியில நிக்கிற? வாயா கீழே, 2 பேரும் சேர்ந்து போவோம். ஏய், உன்னைய போயா. நாய் அழுகுது. யாருக்கு ஏமா வர்றான்? அப்ப எனக்குன்னு சொல்றியா? அட உனக்கு என்ன கொள்ள? நாயே இந்த பக்கம் அழுகிறதுனால. அப்ப நான் தானு சொல்றியா? நானும் என் மாடு இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஊரை சுத்தி வரலாம்னு நினைச்சேனே. அப்ப கொடுப்பதா? ஆமா. யோ, உனக்கு தான்யா இந்த பழக்கம் அதிகம். 2 நாளா நெஞ்சு வலின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ, தப்பி தவறி நாம போயிட்டா நாம பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணமெல்லாம் பாழா போயிடுவேன். யோ, ஒண்ணு செய்வோமா? என்ன? நீ முதல்ல போயிட்டா நீ சேர்த்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் முதல்ல போயிட்டா நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அது எப்படி? சரி, நீ எடுத்துக்கோ. நீ எங்கெங்க கொடுத்து வச்சிருக்கேங்கிறத முதல்ல சொல்லு. ஞாயிறு டீ கடை வச்சிருக்கானே, அவனுக்கு 7300 ரூபாய் வட்டிக்கு கொடுத்துருக்கேன். வட்டி எவ்வளவு? நீ எவ்வளவு வச்சிருக்க? நானா ஒரு 5-6 இடத்துல கடன் வச்சிருக்கிறேன். உடனே அதெல்லாம் என்ன கொடுத்துட்டு வந்துட சொல்றியா? அதை விட நான் முன்னாடி போயிடுறேனே. முதல்ல நீதான் போக போற. மரியாதையா எந்தெந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கேங்கிறத என்கிட்ட சொல்லிடு. அதெல்லாம் வாங்கி நான் கொடுத்துட்டு நிம்மதியா உன் பின்னால வந்து சேர்றேன். நான் வச்சிருக்கிறதையே நீ கொடுத்துட்டு பின்னாடியே வர்றேங்க. ஐயோ, நீ சொல்லியா? நீ சொல்லியா? வந்து நான் எழுதுறது வேற யாருக்கும் கிடையாது, எங்களுக்காக தான். அதென்னமா அப்படி சொல்ற? ஆமா, எங்க சாவோட வித்துதான் முளைச்சிருச்சே. நான் கொஞ்ச நாள்ல தாயாக போறேன். புள்ள ராசியத்தான் சகனம் பாத்தியே, வாழ்வுன்னுதான் வளம் பத்துச்ச. இருந்தாலும் இன்னும் அவருக்கு வேலை கிடைக்கலையே. அவன் சீக்கிரமா பிறக்க போறான். அவன் பிறந்ததும் நாங்க போக போறோங்கிறது காட்டுறதுக்கு தான் அந்த நாய் அழுகுது. நான் பாருமா, பிறக்க போற புள்ள கண்டிப்பா உங்களுக்கு பொழப்பு கொண்டு வருவான். ஏன் தம்பி, எங்கேயோ வேலை இருக்குன்னு போனிய, என்னாச்சு? வேலை இருக்குன்னு, ஆனா அதுக்கு 1000 ரூபாய் கட்டணும். ஆமா, மாசம் 180 ரூபாய். ஸ்டோர் கீப்பர் வேலை, டிபாசிட் 1000 ரூபாய். எங்க போறது? இந்தாப்பா, நீ கேட்ட 1000 ரூபாய். ரொம்ப நன்றிமா. எப்பவும் நான் உனக்கு உதவ காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த 1000 ரூபாயில தான் ஒரு குடும்பத்தோட தலைவிதியே அடங்கியிருக்குமா. நான் வரேன். சரிப்பா. ஏய் பிச்சைக்காரப்பா, இல்ல மறுபடியும் உள்ள வந்துட்டியா? போயா வெளிய. போயிடுறேன்ப்பா. போறேன்னு சொல்லிட்டு என் கிட்ட வரிய. டேய் ஏய் டேய் ராஜா, ஐயோ யாரடா அடிச்ச? அவர் யார் தெரியுமா? அவர் நான் யாரு? நான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் வந்தா துரத்த வேண்டியதானே. நான் இனிமேல் வரமாட்டேன் ராஜா, நான் போயிடுறேன். நான் இனிமேல் வரவே மாட்டேன். கவனில என்ன மடிய தடவுறான்? மடியில ஏதோ கணா இருக்கும் போல இருக்கு. அதோ வா, ஃபாலோ பண்ணும்.
எங்க போயிருப்பான்? ஆளை காணுமே. ராசாத்தி, இதோ வரேனே. ராசாத்தி, என்னண்ணே? 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்கமா. தம்பி நாளைக்கே வேலையில சேர்ந்துடலாம். அண்ணே, என் கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா கூட இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்க முடியாது. அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா விடியாத இந்த எச்சில் இரவு விடிஞ்சிடும். ஆமாமா, இந்த எச்சில் பள்ளத்துல இருந்து தம்பி உன்னை கை கொடுத்து தூக்கி வர்றப்ப நானும் உன் கையை பிடிச்சிட்டே வந்துருவேன்ல. எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு. நீ போய் சீக்கிரம் தம்பியை கூட்டி வந்துரு. சரிண்ணே. யாரு? அவர்தான் உங்க அப்பாங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தார். ஆனா நீ என்ன சொல்ல வச்சுட்ட. நான் அங்க வரமாட்டேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியே, நீயே கேட்டுக்க. யாரு? யாருது? யாரு? யாருது? யாரு? யாரு? வாங்க வாங்க. என்னாச்சு? நீங்களா? நான் தான் கண்ணாயிரம். ஆமா, நீங்க இங்க? உன் மகன் வந்தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. எங்க அவனை காணோம்? என் மகன்? என் மகன்? உன் மகன் தான்ப்பா. வழி தெரியாம எங்கேயா போயிட்டானா? ராஜா, ராஜா! இவரை பக்கத்தாங்க இங்க வந்தா. கண்ணாயிரம்! ராஜா! அண்ணே! போங்க. ஐயோ! கண்ணாயிரம்! கண்ணுக்கு தெரியாத சாமி படங்கள் எல்லாம் கண்ணாயிரம் அண்ணன் கரியால வரைஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு. ஆனா அது தான் உருவத்தை வரையாம போயிடுச்சு. பத்தியா? உண்மைதான். நமக்கு உதவணும்னு நினைச்ச ஒரே மனுஷன் அவனும் போயிட்டான். நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா கண்ணாயிரம்னு பேர் வச்சிடலாம். ஏன்பா, இதான் நீ ஏன் புசு லட்சணமா? பாத்துட்டே வீணாக்கிட்டியே. அம்மா,
தெரியாத ஆளு புரியாம செய்துட்டான். நான் நல்லா செய்துறேம்மா, கோச்சிக்காதீங்கம்மா. சரி சரி சீக்கிரம் கொடுத்தனுப்பு. ஏந்திரியா, பழகிக்கிறேங்க. நீ பழகிறதுக்குள்ள என் பழப்பு போயிடும். போயா. ஆம்பளை புள்ள அப்படியா? சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார். வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயா. குதிரசாணியாவது அல்றேன் சார். அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்கய்யா, போயா. ஏமே குழந்தை பால் கூட ஏன் பேசாம குந்திக்கின்னு இருக்க? ஐயா நான் சொல்லிக்கின்னு இருக்கேன்ல. ஐயா ஏமே ஏன் அழுகுற? பெறாத பிள்ளைக்கு பால் இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுத்தேன். அந்த பாவத்துக்கு இப்போ நான் பெத்த குழந்தைக்கே கொடுக்கறதுக்கு பால் இல்லாம போச்சு. குழந்தைய கூட நான் போய் பிச்சை எடுத்து பால் வாங்கிட்டு வரேன். வேண்டாம், அவர் புள்ளைய வச்சு பிச்சை எடுக்கிறத அவர் பொறுத்துக்க மாட்டாரு. அவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார். யோ பால் இல்லங்கிற பசி எடுங்கிறதுக்கு முத்தம் கொடுத்தா மட்டும் போறாதியா, பிள்ளைய காமிச்சு பிச்சை எடுக்க சொல்லுவியா? கொஞ்சிக்கிட்டு இருக்கியே. இல்ல, என் புள்ள பிச்சை பாலை தொடக்கூடாது. ராஜாத்தி என்ன பாடுபட்டா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ குழந்தைய பாத்துக்க. குழந்தைக்கு பால் இல்லையேன்னு வருத்தப்படாத. நான் சீக்கிரம் வந்துடுறேன். இவன் போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி பால் வாங்கிட்டு வரதுக்குள்ள புள்ள உயிரோட இருக்க போகுது. புத்தி கட்ட புறம்போக்கு. பிள்ளைக்கு பால் வாங்கி கொடு. நான் பிச்சைக்காரி இல்ல, எங்களுக்கு யாரும் பிச்சை போட தேவையில்லை. அவருக்கு வேலை கிடைச்சிடும். இந்த பிச்சைக்கார உலகத்தை விட்டே போயிடுவோம். எங்களுக்கு கிடைக்காத வேலை இவருக்கு கிடைச்சிட போகுது. போடி. வேலை கிடைக்கலன்னா ஏ ராசா ராசிக்காரன், இவ அப்பாவுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். அவர் சம்பளத்துல பாலும் பழமும் வாங்கிட்டு வருவார். ஆமா வருவார், பார்க்கலாம். என்னையா பணத்தை போட்டுன்னு பாத்துட்டு இருக்கேன். 3 பேர் தான் இருக்கு, ஒரு ஆள் எங்க? நீங்க சொன்ன ரேட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஐயோ இப்ப என்னையா பண்றது? நாழி ஆயிடுத்த. என்ன பண்றது? ஐயா நான் தூக்குறேன், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி. அப்படியா? புடி புடி தூக்குங்க. அம்பி செத்தேருடா. நீ எதை சாதி? பிராமணாடா? இல்லைங்க. இல்லையா, மத்தவா தொடப்படாது, அவசாரம். என்னையா பணம் தூக்குறதுக்கு கூடவா ஜாதி? ஏ சார், ரத்தம் குடுக்கறதுக்குன்னு வந்திருக்கீங்க. குடுக்கற அளவுக்கு உங்க உடம்புல ரத்தம் இல்லையே. கார் தொடச்சிருக்க சார், காசு கொடுங்க. உன்னை யாரையா தொடக்க சொன்னா? போயா. இந்த சாக்கடை அல்றேன் சார். அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு, போயா. அம்மா வந்து தங்க வாங்கடா. ஒத்த ரூபா போட்டு வாங்கடா. எல்லாருக்கும் தரையா, வரிசையில போய் உட்காருங்க. உட்காருங்கடா, போங்கடா. பசி வந்தால் பத்தம் பறந்து போகும், மனம் தடுமாறும், புத்தி கெடும், சித்தம் கலங்கும், வைராக்கியம் அழியும்.
வேணாம், ஒரு நாளும் பிச்சை எடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் பிச்சை எடுக்க மாட்டேன். ஒரு நாளும் பிச்சை எடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் பிச்சை எடுக்க மாட்டேன். பிச்சை எடுத்து பழக வேணாம். நான் பிச்சை வாங்க மாட்டேன். 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 10 ரூபா கொடுத்தாதான் மூட்டையை தூக்குவேன். ஆமா குடிசாமி இரியா, நான் குடுக்கறத வாங்கிக்கிறதா இருந்தா மூட்டையை தூக்கு. நீங்க என்ன போய்கிட்டே இரு. என்ன நான் தூக்கிட்டு வரேன். குழந்தைக்கு பால் இல்லையா, செத்து போயிடும் போல இருக்கு. சரி தூக்கு. தூக்கியா ஏந்திரியா ஒழுங்கா காசை கொடு சாமி. தேவைன்னா ஏமாத்தி விடுவீங்க. நிறுவையா பாத்து பாத்து. போ, எவனுக்கு நான் இவ்வளவு கூலி கொடுத்தது இல்லையா? போயா தந்தா வா. எப்படி சார் சார் பால் கொடுங்க. போய் லைன்ல இல்லையா? போயா சார் அவசரம் சார், குழந்தை சாவு கிடக்குது. அட்டை வச்சிருக்கியா? இல்ல சார். அட்டை இல்லைன்னா கொடுக்கறதுக்கு சட்டம் இல்ல. போ சார் சார் அட போயா. என்ன குழந்தை சாவு கிடக்குது, சட்டமா பேசுறீங்க? பாட்டில் எடுத்துட்டு ஓடுறா, விடாதீங்க, பிடிங்க. திருடிட்டா ஓடுற. யாரா திருடா? காசை வச்சுட்டு தான் எடுத்துட்டு வர. தாத்தாத்தி, உன் புருஷனை அடிக்கிறதுக்கு தொட்டின்னு ஓடுறாங்க. போராடுவோம் 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 போராடுவோம். கிராய்க்குப்படியை 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 கிராய்க்குப்படியை. முதலாளி 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 பாழு 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 பாழு.
சொந்தமா ஒரு வீடு, அதை சுத்தி ஒரு தோட்டம், மொட்டை மாடி, அதுல நீ நம்ம குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவேன். உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தவனை சமுதாயம் உயிரோடு விட்டிருந்தால் ஒரு பிச்சைக்காரன் உருவாகி இருக்க மாட்டான். இதற்கு முடிவே இல்லை.